மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய வாரத்திலும் ஒன்றிணைந்து தேவனை பாடி ஆராதிக்க துதிக்க தேவன் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 28வது வசனம். ஆதியாகமம் 26:28. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். இந்த வசனத்தில் ஈசாக்கினுடைய எதிராளிகள், விரோதிகள் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார்கள், கர்த்தர் நிச்சயமாய் உம்மோடே கூட இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் கண்டோம். அவர் ஜனங்களை பார்க்க செய்கிறார். என்ன பார்க்க செய்கிறார்? கடந்த வாரத்தில் நாம் கவனித்தோம். ஆண்டவருடைய பிள்ளைக்கு விரோதமாய் இருப்பவர்கள் தம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் பார்க்க வைக்கிறார். அதற்கு பார்ப்பதற்கு மறுக்க முடியாத, மறைக்க முடியாத சான்றுகளை கர்த்தர் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருடைய பெயரையும் சொல்லி, உங்களோடு கூட நீங்கள் சேவிக்கிற ஆண்டவர், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களோடு கூட நிச்சயமாய் இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதான ஒரு கிருபையை இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்ல வைப்பாராக. நாங்கள் கண்டோம், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களோடு கூட நிச்சயமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எதை வைத்து கண்டு கொண்டார்கள்? ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் எதை வைத்து நிச்சயமாய் ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை கண்டு கொண்டார்கள் என்பதை ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் 3 காரியங்கள் அவர்கள், அந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் இருந்த 3 காரியங்கள் அவர்களை ஈர்க்க வைக்கிறது. அல்லேலூயா. அந்த 3 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் இருப்பதற்கு இந்த சர்வ வல்ல தேவன் நமக்கு கிருபை தருவாராக. பிறருடைய கவனத்தை ஈர்த்தது மாத்திரமல்ல, பார்த்ததான அந்த ஜனங்கள் அறிக்கை செய்ய கர்த்தர் செய்வாராக. நம்புகிறவர்களாம் கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு மகிமையை கொடுப்போமா? ஹல்லேலூயா. எவைகள் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லது ஈசாக்கினுடைய வாழ்க்கையில நடந்தது, அந்த காரியங்களை பார்த்ததின் நிமித்தம் அவங்க சொல்றாங்க, நம்மளை பார்க்கிறவங்களும் சொல்லணும், நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் நம்புகிற தேவன், நீங்கள் சேவிக்கிற தேவன் உண்மையாகவே நிச்சயமாகவே உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை யாரோ சொல்லவில்லை, நாங்களே பார்த்தோம் என்று சொல்ல வைப்பாராக. நண்பர்கள் அல்ல, கூட சபைக்கு வருகிற சக விசுவாசிகள் அல்ல, நம்மை விரோதிப்பவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்ல வைப்பாராக. ஈசாக்கினுடைய வாழ்க்கையில 3 காரியங்களை பார்த்தார்கள். முதல் காரியம், ஈசாக்கை குறித்து அவர்கள் இப்படி சொல்வதற்கு கண்ட அடையாளம் என்ன? ஆதியாகமம் 26வது அதிகாரம் 29வது வசனம். 26-29. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. முதலாவது அடையாளம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரை அடையாளம் காட்டுகிற ஆசீர்வாதங்களை ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருந்தார். ஆண்டவர் அடையாளம் காட்டுகிற ஆசீர்வாதங்களை விரோதிகள் பார்த்தார்கள். அவங்க சொல்லுகிறாங்க, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. கர்த்தர் நிச்சயமாய் உம்மோடு கூட இருக்கிறார். எங்களுக்கு எப்படி தெரியும்? நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லவில்லை, நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே.
அல்லேலூயா. அப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லாரோடும் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறாரா? இருக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. ஆனால் யாரோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்ற ஆசீர்வாதம் காட்டுகிறது. கர்த்தரால் அந்த ஆசீர்வாதமானது வந்திருக்கும் என்றால் பார்க்கிறவர்கள் கண்களிலே இவருக்கு உதவி செய்ய நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள். இவருடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது இவருக்காக கிரியை செய்ய ஆட்கள் இருக்கிறார்கள். அல்லது இவருக்கு ஏதோ ஒன்று இருக்கிறது என்று அல்ல. இந்த வாழ்க்கையிலே, இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே வருவதற்கே வாய்ப்பு இல்லை, வழியே இல்லை. ஆனால் அவர்கள் நம்பி இருக்கிற கர்த்தரால் இந்த ஆசீர்வாதம் வந்தது என்று மற்றவர்கள் கண்டுகொள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை அடையாளம் காண்பித்த நிகரற்ற ஆசீர்வாதங்கள் ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஜெபிப்பது எப்படி ஜெபிக்கிறோம்? என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். இந்த வசனத்தை எல்லாம் நம்ம சொல்லி என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் தாரும். அப்படி அல்ல. நாம் ஜெபிக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னுடைய விரோதி உம்மை அடையாளம் காணத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். அல்லேலூயா. பக்கத்தில் பாசம் என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும் அல்ல, என்னை நீர் ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவரே உம்மை அடையாளம் காணக்கூடிய செயல்கள் சத்துருவுக்கு அதிலே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினாலே எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிங்க. ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். 24 அதிகாரம் 1வது வசனமும் 35வது வசனத்தையும் வாசிங்க. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனமும் 35வது வசனம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். 35. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், சகலவற்றிலும் அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்திருந்தார். அவன் வேலைக்காரன் சொல்லுகிறார், என் எஜமானை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஆபிரகாம் ஆசீர்வாதத்தில் நிகரற்றது எது? ஐஸ்வர்யமோ ஆடு மாடுகளோ அல்ல. நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் மூலமாக மற்றவர்களை நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். உனக்குள்ளே பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் ஆபிரகாமுக்குரிய தனித்தன்மை வாய்ந்த ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆசீர்வாதம் உடையவர்களாக இல்லப்பா, நிகரற்ற இயேசுவை அடையாளம் காட்டும் நிகரற்ற ஆசீர்வாதங்களை பெற்ற ஜனமாக, அந்த ஆசீர்வாதங்களை பெற்ற குடும்பமாக, அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற சபையாக இருக்க கர்த்தர் நமக்கும் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஈசாக்கினுடைய ஆசீர்வாதத்தில் நிகரற்றதா இருந்தது எது? 4 குறிப்புகளை இந்த காலை வேளையில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நிகரற்றதா இருந்தது எது? முதலாவது ஆதியாகமம் 26 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா. முதலாவது குறிப்பு நிகரற்றதா இருந்தது எது அப்படின்னா, அங்க பார்க்கிறோம், எளிய முயற்சி ஆனால் இடம் கொள்ளாத ஆசீர்வாதம். பக்கத்தில் சொல்லுங்க, எளிய முயற்சி
இடம் கொள்ளாத ஆசீர்வாதம். இப்படி அதில் பார்க்குறோம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அவன் எந்த தேசத்தில் அவன் எகிப்திற்கு போனால் அங்கு நன்றாக விளையும். ஏனென்றால் பஞ்சத்தில் ஆகாரம் அந்த தேசத்தில் உண்டு என்பதை உலகெங்கும் உள்ள எல்லாரும் அறிந்திருந்தார்கள். அல்லேலூயா. நைல் நதி அங்கே இருக்கிறது, தண்ணீருக்கு பஞ்சம் இல்லை, ஆகாரம் கிடைக்கும் என நினைத்தான். அங்கே போக நினைத்தால் ஆண்டவர் சொன்னார், அங்கே போகாதே, நான் உனக்கு காண்பிக்கிற இந்த இடத்திலேயே இரு. இவன் நினைச்சா எகிப்துக்கு போயிட்டா அங்கே எல்லாம் இருக்கு, அங்க போலாம் என்று நினைத்தால் ஆண்டவர் சொல்றாரு, நான் காண்பிக்கிற இந்த இடத்திலேயே இரு. அப்போ ஆண்டவர் இந்த தேசத்தில் இரு என்று சொன்ன போது பெலிஸ்தியா தேசத்திலே கேராரூர் என்கிற இடத்திலே இருக்க தேவன் அவனை நடத்தினார். அந்த இடம் அந்த இடமானது, அந்த தேசமானது எகிப்தை போல செழிப்பான ஒரு தேசம் அல்ல. அந்த தேசத்தில் எகிப்திலே விளைவது போல எதுவும் விளையாது. அப்படி இருந்தும் அந்த தேசத்திலே வசதிகள் இல்லாத, நீர்வளம் இல்லாத, இன்னும் சொல்ல போனால் எகிப்தை போன்ற நிரூபிக்கப்பட்ட ஆசீர்வாதம் இல்லாத இடத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு ஈசாக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறான். ராமேன் சொல்லுங்களேன். கர்த்தர் சொன்னதுனால அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தேசத்திலே இருக்கிறான். இப்போ இந்த இடத்திற்கு புதிதாக ஈசாக்கு வந்திருக்கிறான். அந்த நிலம் புதியது, அங்க இருக்க சூழ்நிலை எல்லாம் புதியது. ஆனால் ஒன்றை கவனிங்க, சின்ன ஒரு சாதாரணமான ஒரு வேலையை செய்கிறான், ஒரு எளிய வேலை. என்ன செய்கிறான்? விதை விதைக்கிறான். ஆனால் கர்த்தர் அசாதாரணமான விளைச்சலை கர்த்தர் கொடுக்கிறார். சின்ன வேலை, விதை விதைக்கிறான், எளிய முயற்சி, விதை விதைக்கிறான். கர்த்தர் அசாதாரணமான பலனை என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். நல்ல கவனிங்க, வழக்கத்திற்கு மாறானதை கர்த்தர் அந்த இடத்துல செய்கிறார். வழக்கத்திற்கு மாறான விளைச்சலை கர்த்தர் அந்த இடத்துல கொடுக்கிறார். ஆண்டவரே, எல்லார் நிலமும் விளைந்தது போல இவனுடைய நிலமும் விளைந்திருந்தால் நிச்சயமாக மற்றவர்கள் நீர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லி இருக்க மாட்டார்கள். அப்போ எல்லாருடைய நிலத்தை விட இவனுடைய விளைச்சல் அமோகமாயிருந்தது. அல்லேலூயா. அங்க இருக்க ஒருவருக்கும் அப்படி இல்லை, இவனுக்கு மட்டும் 100 மடங்கு. ஸ்பெஷலா இவன் எதையுமே செய்யவில்லை, குறிப்பிட்டு விளைச்சல் அதிகமாக வரணும்னு எதையுமே செய்யல. எளிய முயற்சி, விதை விதைத்தான். ஆனால் கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்படி இருந்தும் எகிப்தை போல விளையவே அந்த தேசத்தில் விளையாத அந்த தேசத்திலே விளைய செய்ததினாலே பார்க்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறாராமே என்று ஆண்டவர் சொல்ல வைத்தார். கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரிடம் சொல்லுவோமா, ஆண்டவரே, நாங்கள் திறமை உள்ளவர்கள் அல்ல, தாளந்து உள்ளவர்கள், வசதி படைத்தவர்கள், செல்வாக்கு உள்ளவர்கள் என்பதினால் நடக்கலப்பா. நாங்கள் ஒரு முயற்சி எடுத்த மாதிரி தெரியல, சாதாரணமாக இருந்தோம். ஆண்டவரை நம்பி, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி, ஆண்டவரே நாங்கள் இருந்தபடியினாலே நீர் சொன்னதை மாத்திரம் நாங்கள் பிடித்து கொண்டு அந்த இடத்தில் உறுதியாக இருந்தோம். அந்த சின்ன முயற்சிக்கு ஒரு மிகுதியான பலனை நீர் கொடுத்த போது எல்லாரையும் அது பார்க்க வைத்தது. 2 சாமுவேல் 6:12 வசனம். 2 சாமுவேல் 6:12 தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தார். நல்ல கவனிங்க, அந்த வீட்டிலே அதற்கு முன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமே இல்லை. ஒரு சாதாரண வீடு தான்
இந்த ஓபேத் ஏதோமினுடைய வீடு. அவனை குறித்து வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் அன்று உடன்படிக்கை பெட்டியை தாவீது தாவீது நினைத்த இடத்திற்கு கொண்டு போக முடியாதபடியினாலே என் வீட்டிலே வையுங்கள் என்று சொல்லி இடம் கொடுக்கிறான். அல்லேலூயா. ஓபேத் அதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது. தாவீது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போக முடியாததினாலே என்னுடைய வீட்டிலே அதை வையுங்கள் என்று சொல்லி என்ன பண்ணுகிறான், இடம் கொடுக்கிறான். அந்த வீட்டில் வந்த ஆசீர்வாதம் அரண்மனையில் இருக்கிற ராஜாவின் கவனத்தை பெறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா சொல்லுகிறான், என் அரண்மனையிலே இல்லாத ஆசீர்வாதம் அந்த வீட்டிலே இருக்கிறது. ஆகவே என்ன பண்ண வேண்டும், அந்த உடன்படிக்கை பெட்டியை என்னுடைய அரண்மனைக்கு அருகிலே அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவேனாக. ஏனென்றால் அவன் புதிதாக எதையும் செய்யவில்லை, அதிகமாகவும் எதையும் செய்யவில்லை. அவன் வீட்டில் இருக்க மாத்திரம் இடம் கொடுத்தான். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தின் நிமித்தம் இதுவரை இல்லாத பிறருடைய ராஜாவினுடைய கவனத்தையும் பெறக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் எங்கள் எல்லையிலே இருப்பதாக. கை உயர்த்தி, ஆண்டவரே, உங்க பிரசன்னம் எங்க வீட்டுக்குள்ள இருக்கணும். உங்க பிரசன்னம் எங்க வீட்டுக்குள்ள இருந்தா அது பிறருடைய கவனத்தை ஈர்க்கும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அவன் வீட்டை ஆசீர்வதித்தால், அவன் வீட்டில் இருந்த பொருட்களை ஆசீர்வதித்தார். அவனுடைய வீட்டில் இருந்த எல்லா நபரையும் கர்த்தர் என்ன பண்ணினார், ஆசீர்வதித்தார். வீட்டில் எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேர் மேலும் அந்த ஆசீர்வாதம் இருந்தது. எல்லார் கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய தேவ பிரசன்னம் அவன் வீட்டுக்குள்ள இருந்துச்சு. இந்த காலையில் நமக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், உங்க வீட்டில் எது இருக்கோ இல்லையோ, தேவ பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ள இருந்தால் பிறருடைய கவனத்தை ஈர்க்கிற செயல்களை என் ஆண்டவர் செய்வார். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 38, 39 வசனங்களை வாசிங்க. இன்னும் அடுத்தது தானியேல் 5ஆம் அதிகாரம் 11, 14 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 41, 38, 39. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. தானியேல் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம், 14வது வசனம். உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோஷியருக்கும் கல்தையருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். அப்போது நல்ல கவனிங்க, 2 பகுதிகளிலும் தானியேல், யோசேப்பு இந்த 2 பேரை பார்க்கிறோம். இந்த இருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. பகுத்தறிவதற்கு ஒரு அற்புதமான ஞானம், தேவனுடைய மனதை விளங்க பண்ணுவதற்கு ஒரு விசேஷித்த ஞானம் உம்முடைய ஜனமாகிய எங்களுக்கு நீர் தருகிற விசேஷித்த ஞானம் விசேஷ ஆசீர்வாதமாய் இருப்பதாக. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஆண்டவரே, உம்முடைய விசேஷித்த ஞானம் எனக்குள்ளே இருப்பதுதான் எனக்கு ஒரு விசேஷ ஆசீர்வாதம். தானியேலே, உனக்குள் தேவனுடைய ஆவி இருக்கிறது. யோசேப்பே, நீ தேவ ஆவியை பெற்ற மனிதன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சின்ன பையனாய் இருந்த சாமுவேலை குறித்து அங்கே நாம் வாசிக்கிறோம்.
வேதாகமம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எதை வைத்து சொன்னார்கள்? 24 மணி நேரமும் அவன் அந்நிய பாஷையா பேசிக் கொண்டிருந்தான்? இல்லை. பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தானா? அதுவும் இல்லை. சின்ன வயதிலே தேவனுடைய குரலை கேட்கும் ஒரு கிருபை அவனுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. சிறுவது வயது முதற்கொண்டு பெரிய ஜனத்தை அவருடைய திட்டத்திலே நடத்துவதற்குரிய கிருபை அவனுக்கு கிடைத்தது. கையை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விசேஷமான கிருபையை இந்த காலை வேளையிலே கர்த்தர் தருவீராக. உம்முடைய சத்தத்தை கேட்கிற கிருபை, பிறர் கேட்க முடியாது இருக்கும் போது உம்முடைய சித்தத்தை அவர்களுக்கு காண்பிக்கிற ஒரு கிருபை, அது அவர்கள் எங்களை பார்க்கும்போது அவர்கள் கவனத்தை அது ஈர்ப்பதாக. அல்லேலூயா. இரண்டாவது ஆசீர்வாதம் அவர்கள் பார்த்தது ஆதியாம் 26:13. ஆதியாம் 26:13. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இரண்டாவது அவனிலே அவர்கள் பார்த்த காரியம், அதாவது இந்த முதல் குறிப்பில் தான் பேசிட்டு இருக்கேன். முதல் குறிப்பில் இரண்டாவது குறிப்பு, வர வர விருத்தி அடைந்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வர வர விருத்தி அடைந்தான். அவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்தது? வர வர விருத்தி அடைகிற நிலைமை இருந்தது. கர்த்தர் அவனுக்கு கொடுத்தது அவனுடைய வாழ்க்கையிலே வளர்ந்து கொண்டே வந்தது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே வந்தது. வர வர விருத்தியானான். வரத்து அதாவது வர வர அவன் விருத்தி அடைகிறான். மாதம் ஆக ஆக, வருடம் ஆக ஆக அவனுக்கு கர்த்தர் கொடுத்தது தேங்கி நிற்கவில்லை, தேய்மானம் அடையவும் இல்லை. அவன் வர வர விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. அதுதான் பிறருடைய கவனத்தை பெறுகிற ஒரு காரியம். அல்லேலூயா. கர்த்தரிடமிருந்து பெற்றது யார்? பலருடைய வாழ்க்கையில, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது பலருடைய வாழ்க்கையில அது என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், போக போக தேய்ந்து போகிறது, அல்லது சிலருடைய வாழ்க்கையில அது தேக்கமடைந்து விடுகிறது. ஆனால் நல்ல கவனிங்க, ஈசாக்கினுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்தது தேயவும் இல்லை, தேக்கமடையவும் இல்லை. பகலபா சொல்லுங்க, ஈசாக்கின் வாழ்க்கையில கொடுத்தது தேயவும் இல்லை, தேய்மானம் அடையவும் இல்லை, தேக்கமடையவும் இல்லை. வர வர விருத்தி அடைந்தது. ஆண்டவரே, வர வர விருத்தியாகும் ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருவீராக. இயேசுவை குறித்து இப்படி வாசிக்கிறோம். வாசிங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனம். லூக்கா 2வது அதிகாரம் 52வது வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். பாலகனாய் இருக்கிற இயேசு, அவருக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படி இருந்தது? அதிகமாய் விருத்தி அடைந்தார். வருடம் ஆக ஆக, வயது ஆக ஆக விருத்தி அடைந்தார். நீர் எங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம், நாங்கள் அன்று ரட்சிக்கப்பட்டோமே அன்றுக்கு கிடைத்ததல்லப்பா, ஜனவரி 1ஆம் தேதி கிடைத்தது அல்ல, 10 வருஷம் முன்னாடி கிடைத்ததே, அப்படி அல்ல ஆண்டவரே. இன்று வரைக்கும் வளர்ந்திருக்கிற, பெருகி இருக்கிற, விருத்தி அடைந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு இருப்பதாக. 2 சாமுவேல் 3ஆம் வாசிக்க வேண்டாம், குறிச்சிக்கோங்க, டைம் ஆயிடுச்சு, நான் வேகமாக சொல்கிறேன். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் தாவீதை குறித்து வாசிக்கிறோம். தாவீது வர வர பலப்பட்டான். நீங்கள் தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரத்தில் இருந்தவன் அல்ல, 7வது அதிகாரத்தில் வர வர கர்த்தர் கொடுத்த கிருபை,
கர்த்தர் கொடுத்த ஞானம், கர்த்தர் கொடுத்த பிரகாசம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. தேவ பிள்ளையே, தேவன் நமக்கு தந்திருக்கிறதான நன்மைகள் உண்டு, தந்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டு, நமக்கு தந்திருக்கிற அநேக அனுபவங்கள் உண்டு. அது அப்படியே இருந்து விடக்கூடாது. நாள் ஆக ஆக பிரகாசம் பெருக வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்க, நாள் ஆக ஆக பிரகாசம் பெருக வேண்டும், பிரகாசம் பெருக வேண்டும். கர்த்தர் கொடுத்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில பெருக வேண்டும். மற்றவர்களுக்கு தாக்கத்தை கொடுக்கிற காரியங்கள் நம்மிலே தினந்தோறும் பெருகி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. தேக்கம் அடையக்கூடாது, தேய்மானம் அடைஞ்சிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அது என்ன பண்ணணும்? பெருக்கமடைந்து கொண்டே இருக்கு. அது மட்டும்தான் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய விரோதிகளை அடையாளம் காணத்தக்கதான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில், அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அவர்களோடு நம்ம நினைக்கிறோம், நிறைய பேர் வர வர ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க பாஸ்டர், வர வர நிறைய பேர் நல்லா பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க, எல்லாரோடும் கர்த்தர் இருக்கிறார் என்ற அர்த்தமா? இல்லை. நல்ல கவனிங்க. வர வர அதிகமானால் கர்த்தர் இருக்கிறார், அவர்களோடு இருக்கிறார் என்று சொல்லி எப்படி கண்டுகொள்வது? கர்த்தர் ஏற்படுத்தின வரத்தாய் இருந்தால் அந்த வாழ்க்கை செயல்கள் நித்தியத்திற்கு நேராக நடத்தும். ஆமென். நித்தியத்திற்கு ஏதுவாக தாக்கமடைய செய்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். தானியேலினுடைய வாழ்க்கையில அவன் வர வர விருத்தி அடைகிறான். அவன் வாழ்வு ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் நித்தியத்திற்கென்று தாக்கம் செய்தது. அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவன் நோக்கத்திற்காக கர்த்தர் நம்மிலே தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் தங்களை, அதாவது நம்மை தெரிந்து கொண்டாரே, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வாழ்வாய் இருக்கும். இந்த இரண்டும் இருந்தால் வர வர அதிகமானால் கர்த்தருடைய கிருபையால் என்பதை அடையாளம் காண முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 9 அதிகாரம் 31 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9 அதிகாரம் 31 வசனம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அப்போஸ்தலர் நடபடிகள் சபையை பார்க்கும் பொழுது சபைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? அப்போஸ்தலர் உம்முடைய அதிகாரத்தை அந்த 2ஆம் அதிகாரத்தோடு நிறுத்தவில்லை, 3ஆம் அதிகாரத்தோடும் நிறுத்தவில்லை, நாள்தோறும் அவைகள் நடந்து பெருகின. கர்த்தாவே, நீர் எங்கள் வாழ்க்கையில தருகிற சரீர ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தேங்கக்கூடாது, தேயக்கூடாது. அது வர வர வல்லமை அளவு, செயல்படும் எல்லை, தாக்கம் அதிகரித்து இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. 84வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 84:7. அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சீயோனில் தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். என்றோ பெற்ற பலன் ஒன்று இருந்தால் அது யாருடைய கவனத்தையும் பெறாது. அன்று பெற்றதை விட பல மடங்கு பெருகி இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை காண்பிக்கும். பார்க்கிற விரோதிகள் சொல்லுவார்கள், நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 3ஆவது அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நல்ல கவனிங்க. கர்த்தர் நமக்கு தருகிற கிருபை, கர்த்தர் நமக்கு தருகிற மகிமை என்றோ ஒரு நாள் இருந்த அளவு அல்ல, மகிமையின் மேல் மகிமை அடைய
அது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். கொலோசியர் 2:18 ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை குறித்து வர வர விருத்தியாக வேண்டிய ஒரு நிலையை சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஆண்டவர் தம்முடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார். அந்த வளர்ச்சி எப்படி இருக்கும்? வர வர வளர வேண்டும். எப்படி? வளர்ந்தேறுகிற தேவ வளர்ச்சியின் வளர்ச்சியாக நீர் எனக்குள் உம்முடைய ஜீவனை வைத்தீர், உம்முடைய வித்தை போட்டீர். அது அப்படியே இல்லாமல் தேவன் எதிர்பார்த்த அளவிலே எனக்குள் வளர்ந்து வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி தான் சாத்தானுடைய கவனத்தை திருப்பும். மூன்றாவது ஈசாக்கினுடைய ஆசீர்வாதத்தில் மூன்றாவது ஒரு தனித்தன்மை 26:13 ஆதியாகமம் 26:13 அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். முதலாவது பார்த்தோம், சிறிய முயற்சி, எளிய முயற்சி, ஆனால் இடம் கொள்ளாத ஆசீர்வாதம். இரண்டாவது ஈசாக்கினுடைய வாழ்க்கையில விசேஷித்த தன்மை, வர வர விருத்தி அடைந்தான். மூன்றாவதுனுடைய வாழ்க்கையில மகா பெரியவனானான். அல்லேலூயா. ஈசாக்கின் வாழ்க்கையில் ஒரு தனித்தன்மை இருந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். முதலில் எளிய முயற்சி, நிறைவான பலன். இரண்டாவது வர வர விருத்தியானான். இப்ப கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் மகா பெரியவன் ஆனான். கை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஆனான். அப்படி என்றால் சிங்காசனம் அவனுக்கு கிடைத்ததா? சிங்காசனம் கிடைக்கல. இராணுவம் அவனுக்கு இருந்துச்சா? இராணுவமும் இல்லை. வசதி படைத்த நிர்வாக அமைப்பு இருந்ததா? அதுவும் இல்லை. ஒன்றும் இல்லை. அவன் பெரியவன் ஆனான் என்றால் அர்த்தம் என்ன? அந்த தேசத்து ராஜாவை பார்க்கிலும் இவனுக்கு அதிக கனம் வரும்படி ஆண்டவர் செய்தார். அந்த தேச அதிபதியை பார்க்கிலும் அவனுடைய பெயருக்கு கர்த்தர் ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு கனத்தையும் என் ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வாழ்விலே கர்த்தர் ஒரு கனத்தை வைப்பார். அந்த கனம் பரிசு வருவதினால் வராது, விளம்பரத்தினால் வராது. பார்க்கிற ஜனங்கள் உள்ளத்திலே கர்த்தர் அதை ஏற்படுத்துவார். இந்த பகுதியில் இருக்கிற எல்லாரை விட இந்த ஆள், இந்த குடும்பம் கனம் பெற்ற குடும்பம் என்று சொல்ல வைக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதற்கு அவன் இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றார். சாமுவேலை பற்றி பார்க்கிறோம். அவனை முதலாவது ஆண்டவர் அறிமுகம் செய்த போது அவனுக்கு பெயர் பிள்ளையாண்டான். பிள்ளையாண்டான் என்று சொல்லி தான் அறிமுகம் செய்கிறார். ஆனால் சாமுவேல் இன்னும் பிள்ளையாண்டானாக இருக்கவில்லை. இந்த வசனத்திற்கு வரும்போது பிள்ளையாண்டான் யாராக மாறிவிட்டான் என்று சொன்னால், அவர் பெரியவர், அவர் கனத்துக்கு உரியவர். ஏன் அவர் கனத்துக்கு உரியவர்? அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, அந்த தோரணை இருக்கிறது, அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதா? இல்லை. அவர் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பிள்ளை. இந்த டிகிரியை எந்த பிரசிடென்ட்டும் கொடுக்க முடியாது. ஆண்டவர் ஒருவரால் மட்டும்தான் இதை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கனத்தை, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரால் மட்டுமே இதை கொடுக்க முடியும். 149வது சங்கீதம் 6 முதல் 9 வசனங்களை வேகமா வாசிங்க. ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும்
ஆவியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உரியது. எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை நீர் பரிசுத்தமாக்கி இருக்கிறீர். தேவ மனுஷன், தேவ மனுஷி, தேவ சந்ததி, தேவ பிள்ளை என்கிற கனத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர். சத்துரு அதை பார்க்க செய்கிறீர், விரோதியை அதை அங்கீகரிக்க செய்கிறீர். அது தனித்துவம் வாய்ந்த தேவனுடைய ஆசீர்வாதம். பார்வோன் அவர்களை விரட்டுகிறான். பார்வோன் சொல்லுகிறான், இனிமேல் என் அரண்மனையிலே கால் வைக்காதே, என் முகத்தை பாராதே. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 11:3. அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மோசேயை பார்வோனே நீ சிறுமைப்படுத்த நினைக்கிறாய். ஆனால் மோசே யார் தெரியுமா? பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் அந்த தேசத்தில் இருந்த எல்லா ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாக இருந்தான். அவனுக்கு கிரீடம் வந்ததா? இல்லை. அவன் ஏன் பெரியவனானான்? சாதாரண மனிதனாக ஏற்றுக்கொள்ளவில்லை, தேவ மனிதனாக அவனை பார்த்தார்கள். அல்லேலூயா. தேவ ஊழியக்காரன் என்பதை கண்டு கொண்டார்கள். நீர் எங்களுக்கு தருகிற கணம்தான் உம்முடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம்தான் என்பதை பிறரை பார்க்க செய்யும். கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார், இந்த குடும்பத்தோடு இருக்கிறார், இந்த நபரோடு கூட இருக்கிறார் என்று சொல்ல வைக்கும். இயேசுவை குறித்து அவர் பிறப்பதற்கு முன்பாக மரியாளிடத்தில் தேவதூதன் சொன்னான், அவர் பெரியவராயிருப்பார். உலகம் என்ன சொன்னது? அவரை பார்த்து தச்சனுடைய குமாரன் என்று சொல்லும். ஆனால் தேவன் அவருக்கு கொடுக்கிற மகிமையும் கனமும் மிக பெரிய கனத்தை உடையது. அல்லேலூயா. 4வது ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் அவர்கள் பார்த்தது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதியாகமம் அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றார். அல்லேலூயா. 4வது கர்த்தர் ஈசாக்கை பலத்தவனாக்கினார். பார்க்குறாங்க, எதிரிகள் சொல்றாங்க, எங்களை பார்க்கிலும் நீ மிகுந்த பலத்தவன். ராஜா சொல்லுகிறாப்பா, நீ எங்களை பார்க்கிலும் மிகுந்த பலத்தவனாய் மாறிவிட்டாய், ஆகவே நீ போயிரு. ஏன்? உன்னை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு. நம்மளை பார்த்து சொல்லணும். எத்தனை பேர் ஆசை, என் விரோதி என்ன பார்த்து சொல்லணும், நீ போயிரு, உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அந்த அளவுக்கு கர்த்தருடைய பிள்ளையா நீங்களும் நானும் மாறணும். அல்லேலூயா. அந்த ஆளை அந்த அளவு கர்த்தர் பலத்தவன் ஆக்கினார். எந்த ஆளை? ஈசாக்கை. அந்த அளவு கர்த்தர் பலத்தவன் ஆக்கினார். கர்த்தர் ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் தனித்தன்மை அவனை பலத்தவன் ஆக்கினார். எந்த அளவு? ஆண்டவர் அவர் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் காரியம் அதை சத்துருக்கள் பார்க்கும்போது சத்துருவுக்கே பொறாம வந்து பயப்படக்கூடிய அளவுக்கு தமது பிள்ளைகளுக்கு கர்த்தர் பலனை கொடுப்பார். அல்லேலூயா. கிருபையை கொடுப்பார். ஆவியின் கிருபையை கர்த்தர் கொடுப்பார். நமக்கு இருக்கிற வசதியை பார்த்தெல்லாம் சாத்தான் பயப்பட மாட்டான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்கு இருக்கிற வசதி, நமக்கு இருக்கிற பணம், நமக்கு இருக்கிற உயர்வு, இதையெல்லாம் பார்த்து சாத்தான் பயப்பட மாட்டான். கையில் டிகிரி சர்டிஃபிகேட் வச்சிருந்தா டிகிரி சர்டிஃபிகேட்டை பார்த்து சாத்தான் என்ன பண்ண மாட்டான்? பயப்பட மாட்டான். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற பலன் இருக்கிறதே, அந்த ஆவியின் பலன், அந்த பரிசுத்த ஆவியின் பலன், தேவ கிருபையின் பலன், அந்த பலனை உங்களிலே சத்துரு பார்க்கும்போது பயப்படுவான். என்னாகும் 22ஆம் அதிகாரம்
1 6 வசனங்களை வாசிக்கும் போது, இஸ்ரவேல் என்கிற கூட்டம் அவன் தேசம் பக்கம் வருகிறது என்ற உடனே பாலாக் நினைக்கிறான், இவர்கள் வந்தால் நம்மை கொன்று விடுவார்கள், அழித்து விடுவார்கள் என்று பயப்படுகிறான். ஆனால் அவங்க யுத்தத்துக்கு வரவே இல்லை, யுத்தம் செய்ய வரவில்லை, இவனை எதிர்த்து போரிட வரவில்லை. தேசத்தின் வழியாகத்தான் என்ன பண்ணுகிறார்கள், போகிறார்கள். ஆனாலும் நீர் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தருவீராக, சத்துரு பயப்படக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவாராக. இந்த ஈசாக்கு யார் தெரியுமா? ஆதியாகமம் 26 அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை சீக்கிரம் வாசிங்க. ஆதியாகமம் 26 அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அவிடத்து மனுஷர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது என் சகோதரி என்றான். இது என் சகோதரி என்றான். ரெபெக்காள் பார்வைக்கு அழகுள்ளவன் ஆனபடியால் அவிடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். அவன் அங்கே நெடுநாள் தங்கி இருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளோடு விளையாடிக் கொண்டிருக்கிறதை கண்டான். நல்ல கவனிங்க. அந்த ஊருக்கு வரும்போதே படக் படக் படக்குன்னு அடிக்குது. யாருக்கு? ஈசாக்கு. படக் படக்குன்னு அடிக்குது. ஏன்னா அந்த ஊருக்கு வந்த உடனே சொல்கிற முதல் காரியம், அதை பார்த்து பயந்தான். ஈசாக்கு பயந்தான். ஏன் பயந்தான்? மனைவியின் நிமித்தம். மனைவி நிமித்தம் என்னை கொன்று விடுவார்கள் என்று பயந்தான். அப்படித்தான் அந்த ஊரில் கால் வைத்தான். ஆனால் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்த போது பயத்தோடு வந்தவன் இப்போது யாரை கண்டு பயந்தானோ அவர்கள் இவனை கண்டு பயப்படும் அளவிற்கு அத்தனையும் என் ஆண்டவர் மாற்றி போட்டு விட்டார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வருகிறான். யாத்திராகமம் 1 அதிகாரம் 8 10 வசனங்களை வாசிக்கும் போது அவனுக்குள் ஒரு எண்ணம் வருகிறது, இந்த ஜனங்கள் எல்லாரும் பெரியவர்களாய் இருக்கிறார்கள், யுத்தம் என்று ஒன்று வந்தால் அவர்கள் நம்மை அழித்து விடுவார்கள் என்று பார்வோன் செங்கல் அறுக்கிற ஆடு மேய்க்கிற ஜனத்தை பார்த்து பயப்படும் அளவிற்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இஸ்ரவேலின் மேல் பலப்படுத்தும் ஒன்றாய் இருந்தது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 5 அதிகாரம் 17வது வசனம், 13 அதிகாரம் 45வது வசனத்தில் சின்னம் சிறு சபை 12 சீஷர்கள் சிறையில் அடைத்தால் கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்து நிறுத்துகிறார். அப்போது விரோதிக்கிற பரிசேயர் சதுசேயர் கூட்டம் எல்லாம் சொல்லுகிறது, இது இப்படியே போனால் என்ன ஆகும்? அப்படிப்பட்ட ஒரு ஆவியின் பலத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தருவீராக, அதுவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை விளங்க பண்ணும். இந்த 4 வித ஆசீர்வாதங்களை ஈசாக்குடைய வாழ்க்கையில் பார்த்தவர்கள் தான் சொல்லுகிறார்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். முதல் குறிப்பு, கர்த்தருடைய நிகரற்ற ஆசீர்வாதங்கள் ஈசாக்கின் வாழ்க்கையில் இருந்தது. அதை பார்த்த விரோதிகள் தான் சொல்லுகிறார்கள், நிச்சயமாய் நாங்கள் கண்டோம். எல்லாரும் முழங்காற்படிடலாமா? முழங்காற்படிட்டு தேவ முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய நிகரற்ற ஆசீர்வாதம் சத்துருவை பார்க்க வைத்தது. அடையாளம் காட்டுகிற ஆசீர்வாதங்கள் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் இருந்தது. முதல் அவனுடைய வாழ்க்கையில் அவர்கள் பார்த்தது, எளிய முயற்சி தான் செய்கிறான், ஆனால் நமக்கு இல்லாத ஒரு ஆசீர்வாதம், இடம் கொள்ளாத ஆசீர்வாதம் இவனுடைய வாழ்க்கையில் வருகிறது, வந்திருக்கிறது என்பதை பார்த்தபோது தான் சொல்லுகிறார்கள், நிச்சயமாய் கர்த்தர் கூட இருக்கிறார். ஓபேத் ஏதோம் வீடு யாருக்கும் தெரியாது, அவனை குறித்து யாருக்கும் தெரியாது. அதுவரை அவனுடைய வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை.
ஆனால் தாவீது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது தன் வீட்டிற்குள்ளே அந்த பெட்டி வர அவன் அனுமதித்தார். கர்த்தருடைய பிள்ளையை உங்கள் வீட்டுக்குள்ளே தேவ பிரசன்னம் இருப்பதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்களானால், தேவனுடைய உடன்படிக்கையின் பிரசன்னம் உங்கள் வீட்டில் தங்கி இருக்குமானால் உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட துவங்கும். ஓபேத் ஏதோம் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்பது செய்தி ராஜாவுக்கு போகிறது. ராஜா சொல்லுகிறான், அரண்மனையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் அந்த ஓபேத் ஏதோம் வீடு அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நான் அந்த உடன்படிக்கை பெட்டியை என்னுடைய அரண்மனைக்கு அருகிலே கொண்டு வருவேனாக என்று அவன் சொல்லுகிறான். தானியேல், யோசேப்பு, 2 பேருடைய வாழ்க்கையிலும் தெய்வீக ஞானம் இருந்து, அதாங்க ஆசீர்வாதம். பணம் பொருள் ஆசீர்வாதம் இல்லை, தேவ பிரசன்னம் நம்ம வீட்டில் இருப்பது ஆசீர்வாதம். தேவ ஞானம், பகுத்தறிகிற அறிவு, அது நம்மோடு கூட இருக்குமானால் அது தேவ ஆசீர்வாதம். அதை பார்க்கிற சத்துருவை கர்த்தர் சொல்ல வைப்பார். 2வது ஈசாக்கினுடைய வாழ்க்கையில அவர்கள் பார்த்தது, ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். தேயவில்லை, தேங்கவும் இல்லை. 2ஐயும் கர்த்தர் வாழ்க்கையில் வச்சு வர வர விருத்தி அடைந்தான். 3வது ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் விருத்தி அடைந்தது மாத்திரமல்ல, மகா பெரியவனானான். ஆண்டவர் அவனுக்கு பெரிய கனத்தை கொடுத்தார். ராஜாக்களுக்கு, அதிபதிகளுக்கு இல்லாத ஒரு பெரிய கனத்தை கர்த்தர் கொடுத்தார். 4வது, கர்த்தர் அவனை பலத்தவனாக்கினார். ராஜா சொல்றாப்பா, நீ எங்களை பார்க்கல ரொம்ப பலத்தவனாய் மாறிவிட்டு, ஆகவே நீ போயிரு, உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற காரியம், ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது சத்துருவுக்கே பொறாம வந்து பயப்படக்கூடிய அளவிற்கு தமது பிள்ளைக்கு கர்த்தர் பலனை கொடுப்பார். ஈசாக்கு உண்மையில் ஆரம்பத்தில் வரும்போது பயத்தோடு வந்தான். ஆனால் எந்த ஜனங்களை, எந்த கூட்டத்தை பார்த்து பயந்தானோ அந்த கூட்டம் இவனை பார்த்து பயப்படுகிற அளவுக்கு என் தேவன் மாற்றினார். இஸ்ரவேல் ஜனங்களை பெரியவர்கள் என்று பார்க்கிறான், யுத்தம் செய்ய வரல, ஆனால் அவனுக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு. பாலாக்குக்குள்ளே இவங்க வந்தா என்னை பெரியவங்க என்னை அழிச்சிருவாங்கன்னு பயப்படுறான். அந்த அப்படி தேவ ஜனத்தை பார்த்து பயப்படும் அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இஸ்ரவேலை பலப்படுத்துகிற ஒன்றாக இருந்தது. அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்த்தோம், சின்ன சிறு சபை, சீஷர்களை எல்லாம் சிறையில் அடைச்சிட்டா ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். அப்போது விரோதிக்கிற பரிசேயர் சதுசேயர் சொல்லுகிறாங்க, இது இப்படியே போனா என்ன ஆகும்? அப்படிப்பட்ட ஒரு ஆவியின் பலத்தை எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவீராக. அதுவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை விரோதிகளுக்கு விளங்க பண்ணட்டும் ஐயா. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, ஈசாக்கினுடைய வாழ்க்கையில விரோதிகள் பார்த்ததான காரியங்கள், ஏன் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் கர்த்தர் மோடு கூட இருக்கிறார் என்று அவர்கள் சொல்ல காரணம், அவருடைய வாழ்க்கையில பார்த்த முதல் காரணம் கர்த்தருடைய நிகரற்ற ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. ஆண்டவரே, அந்த நிகரற்ற ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து 4 காரியங்கள் இந்த காலையில் எங்களுக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறீர். அந்த ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். எங்களை விரோதிக்கிறவர்கள் பார்த்து சொல்லட்டும், நிச்சயமாகவே நீங்கள் சேவிக்கிற, நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர், நீங்கள் பின்பற்றுகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று அடையாளம் காண செயல்களை கர்த்தர் செய்வாராக. எங்களுடைய வாழ்க்கையில் எளிய முயற்சி, அதற்கு மிகுதியான பலனை கர்த்தர் தருவாராக. வர வர விருத்தி அடைகிற கிருபையை தருவாராக. ஆண்டவரே, மகா பெரியவனாய் மாறுகிற ஆசீர்வாதத்தை, கனத்தை ஆண்டவரே நீர் கொடுக்கிறீர். அதை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பிள்ளைகளாக எங்களை கர்த்தர் வைப்பீராக. கர்த்தரே அவனை பலப்படுத்தினீர் ஆண்டவரே, அந்த பலனை எங்களுக்கும் கர்த்தர் தருவீராக. வசனம் கேட்ட ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபை இருப்பதாக, தேவ ஞானம் கூட இருந்து நடத்துவதாக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.